ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, காசை பற்றி தான். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச காரை பற்றி, எனக்கு ரொம்ப பிடிச்ச காரை பற்றியும் பேச போகிறோம். ஸோ இது எதனால் இந்த பதிவுனா, எனக்கு எப்பவுமே யூஸ்வலாக ஒரு இது இருக்கும். எப்படின்னா, எப்படி சொல்கிறது, யூஸ்வலாக எல்லாருக்குமே ஒரு கார் வாங்கின பிறகு ஒரு மைண்ட் செட்டில் ஆகுமோ என்னவோ தெரியல. அந்த கார் லவர்ஸ்க்கு மட்டும் எப்பவுமே கார் எத்தனை கார் பார்த்தாலும் ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரியான ஒரு பதிவு தான் இது. ஸோ இனிஷியலாக எனக்கு வந்து அந்த கார் வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பைக்கில் போகிறப்ப அந்த அந்த ஸ்டேரிங், அந்த ரவுண்ட் ஸ்டேரிங் வந்து எப்படி பிடிச்சி எப்போ ஓட்டும் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். சரி, எப்போ ஓட்டலாம் எப்போ ஓட்டலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். பைக் ஓட்டி நல்லா பழகுன பிறகு ஒரு பாயிண்ட்ல வந்து கார் வாங்க முடியும். சரி, வாங்கலாம், செகண்ட் ஹேண்டில் வாங்கலாம், இல்லை வாங்கி ஓட்டு பழகலாம், அந்த டிரைவபிலிட்டிக்காக நம்ம கண்டிப்பாக வாங்கணும், அந்த ஃபீல் பண்ணணும் அப்படின்னு மாதிரி இருக்கும்ல. ஸோ எப்படின்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக ஒன்ஸ் நான் அதை வாங்கின பிறகு எப்படி சொல்கிறது, நார்மலாக ஒரு கார் வாங்கி ஓட்ட பழகின பிறகு அந்த அந்த ஸ்டேரிங் பிடிச்சி ஓட்டுறதே வந்து ஒரு பவர் சொல்லுவாங்களே, அந்த ஒரு இன்ஜின் பவர், அதாவது குதிரையை நீங்கள் அது மேலே உட்காந்து சவாரி செய்கிறப்ப அதோட ஃபீல் பண்ண முடியும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு காருக்கான ஒரு இன்ஜினை வந்து நீங்கள் டிரைவ் பண்ணும்போது தான் அதோட ப்ளஷர் வந்து ஆக்சுவலாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து எனக்கு இந்த கார் அந்த ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டு அந்த பிரேக்லேருந்து ஆக்சிலேஷன் இல்லை கிளச்சு மீதி எடுத்துட்டு ஆக்சிலேஷன் கொடுக்குறப்ப இருக்கிற அந்த ரைஸ் பண்ணுற அந்த ஹார்ஸ், அந்த ஆர்பிஎம்மு, ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த சவுண்டு, அந்த கிரியேட் பண்ணுற அந்த அந்த ஜுன்னு வரும்ல, அந்த மாதிரி சவுண்டு வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஸோ இப்படியே வந்து டே பை டே வந்து ரெகுலராக ஓட்ட ஓட்ட எவ்வளோ ஓட்டினாலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கிற ஒரு விஷயம் இது. இது இது டிரைவிங் பிடிச்ச எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறது, கற்றுக்கின புதுசில் என்ன எப்படி சொல்கிறது, ஸ்லோவாக ஓட்டுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஈஸியாக இருக்கும், இல்லை யார் எங்கே இருக்காங்கன்னு பார்த்து இடிக்காமல் ஓட்டுறதுக்கு. ஆனால் கற்றுக்கிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாக இருக்கிற ஹைவேஸில் அந்த மாதிரி ஓட்ட தான் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா ரொம்ப இடுக்கத்தில் ஓட்டினா அந்த காரோட சிங்கத்தை கட்டி வச்சு அதை வந்து குண்டுகளை வச்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உள்ள காரு, இல்லை எந்த கார்னாலும் சொல்கிறேன், அதோட ரியல் எப்படி சொல்றது இங்கே வந்து அது டிரைவபிலிட்டி தான் சொல்லுவாங்களே. ஸோ அதை வந்து நீங்கள் நார்மலாக சின்னதாக 10-20 ஓட்டினே அவங்களால ஃபீல் பண்ண முடியாது. அதுக்கான ஸ்பீடோ இல்லை அதுக்கான ஒரு ஆப்டிமம் ஸ்பீடில் ஓட்டும் போது க்ரூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக எல்லாருக்குமே காரை மாற்றணும் அந்த மாதிரி என்ன வருமானு எனக்கு தெரியல. ஆனால் மேபி கார் லவர்ஸ் வந்து காரை மாற்றணும்னு என்ன வராது. பட் ஆனால் எப்படி இருக்குன்னா, எந்த காரை பார்த்தாலும் ஒரு லவ் ரொம்ப இருக்கும், ரொம்ப பார்க்க பிடிச்சிருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான். ஸோ ஒரு கார் பார்ப்பேன். இப்போ ரெகுலராக ஆல்மோஸ்ட் காரு ஓட்ட பழகுறதுலேருந்து ஒரு 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் எப்படி சொல்றதுன்னா, ரெகுலராக நீங்கள் எந்த காரை பார்த்தாலும் அது அதுக்குன்னு ஒரு அழகு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எல்லா கார்லேயும் ஒன்று வாங்கி வச்சுக்கணும், அந்த மாதிரி எப்போ நினைச்சாலும் ஒரு கார் எடுத்து ஓட்டணும், இல்லை அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. அது எல்லாருக்குமா இருக்கான்னு எனக்கு தெரியல. உங்க எல்லாருக்கும் இருந்தா சொல்லுங்க. இதுல வந்து லேட்டஸ்டா எனக்கு ரொம்ப பிடிச்சது, இப்போ ரீசெண்டா நிறைய பிடிச்சது பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த குவிட் கூட சொல்றேன், ரொம்ப குட்டியா அழகா இருக்கும். அது நீங்க அதுலயும் அந்த ராமர் கலர்ல ஒரு கார் இருக்கும். அந்த கார் கிடைச்சா பாருங்க எங்கேயாச்சும் ரோட் சைட்ல ப்ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா, அது அவ்வளோ காம்பேக்டா தான் இருக்கும். பட் நான் ஒரு நாள் டெஸ்ட் ட்ரைவ் கூட அதை பண்ணேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனால் அந்த டைம் வந்து கொஞ்சம் சின்னதாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும், இல்லை எப்படி சொல்றது, வாய்ஸ் நாய்ஸியாக இருக்க மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அப்போ வந்து நாங்கள் அதை சூஸ் பண்ணல. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைரு, இப்போ டிசைர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் லுக் லேட்டஸ்ட்டு டாஸ்லிங் டிசைர், அந்த 2025 டிசைனு, அந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப கேட்சியாகவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா i20 இருக்கும். i20 லுக்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறது, ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுத்துல ஒரு கார் பிடிக்கும். அதே மாதிரி டொயோட்டாவோட கேம்ரி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸ் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஹோண்டா சிட்டி. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு கார் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி ஹோல்ஸ் வாகனில் வந்து விச்சோஸு, போலோ, அப்புறம் ஸ்கோடா ஸ்லாவியா நல்லா இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குஷாக்கு, கியால சோனட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு காரும் ஒரு இது ஒரு வாட்டி ரோட் ப்ரெசன்ஸ் பார்க்க பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் வருது. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி சொல்றது, எல்லாரால எல்லாமே அதுக்காக ஓகே எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னால எல்லா காரும் வாங்க முடியாது. பட் அதுக்கான எப்படி சொல்றது,
அட்லீஸ்ட் டிரைவ் பண்ணுற ஆப்ஷன்ஸு இல்லை அதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கிறப்ப மேபி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். பட் இது வந்து எப்படி சொல்கிறது, எல்லா கார் லவர்ஸ்க்கும் இருக்கிற நேச்சுரலான ஃபீல் தான் நினைக்கிறேன். ஸோ எப்பவுமே அவங்கவுங்க கார் அவங்கவுங்களுக்கு பிடிக்கும். பட் மோர் தென் தட் எல்லா காரும் ஓட்டணும், எதுனாலும் பார்க்க நல்லா இருக்கும், அதை அட்மையர் பண்ணுறது, அதை ரசிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப நேச்சுரலாக ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணால் கூட ரெகுலராக 1 by 1 வந்து கார் ரிலேட்டடாக பார்க்கும் போது அது மே வேறு ஈவன் தோ கார் பர்ச்சேஸ் பண்ணால் கூட அது ரிலேட்டடாகவே பார்ப்போம். அது தெரில, ஓகே பார்க்கக்கூடாதுன்னு நினச்சாலும் மறுபடியும் அதை பற்றி பார்த்துன்னு இருப்போம். ஸோ இதெல்லாம் பற்றி உங்களுக்கு சும்மா ஜஸ்ட்டு ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் ஸ்க்ரால் பண்ணுங்கள்.